ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா, அதாவது சீவல். வாங்க இதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அந்த கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது கூட பொட்டுக்கடலையை திரித்து அது ஒரு 1/4 கப் மாவு நான் எடுத்துக்கிறேன். கூட கொஞ்சமாக காயப்பொடி, நெக்ஸ்ட்டு வத்தல், பூண்டு, ஓமம், இது மூணையும் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போனா தான் நம்ம இடியாப்ப அச்சில் வச்சு பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த காரம் போக உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நீங்கள் வெண்ணெய் வச்சுருக்கீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மாவும் திரண்டு வந்தால் போதும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாவு. அவ்வளோதான், குயிக்காக 5 மினிட்ஸில் இந்த மாவை ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அப்புறமா நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ இடியாப்ப அச்சில் நான் இந்த மாதிரி அச்சு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டு நீங்கள் செய்யலாம். இந்த அச்சு தான் போடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ஃபுல்லாகவே நான் எண்ணெயை வச்சு நல்லா தடவி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஆயில் சூடானதுக்கு அப்புறமா செக் பண்ணிக்கோங்க, ஆயில் சூடாயிடுச்சா இல்லையா அப்படின்னு. சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஆயிலே டைரெக்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி சூப்பராக அதுவே ரெடியாகி வந்துருச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அந்த பபிள்ஸ் வரதெல்லாம் ஓரளவு கம்மியானதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதில் இன்னொரு ஷேப்பும் பண்ண போகிறோம். அதில் இன்னொரு அச்சு எடுத்து இந்த மாதிரி சீவலும் நான் பண்ணிக்கிறேன். ரொம்பவே கொஞ்ச நேரத்தில் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்கிற ஸ்நாக்ஸ் இதுதான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சீவலை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜர்னி தமிழ்.